பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. Surely there is a future and your hope and expectation will not be cut off. நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனம் 18. இந்த தவக்காலம் மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுத்தரும் காலம், பாவத்தை ஜெயிப்பதற்காக சக்தியை பெற்றுத்தரும் காலம். எவர் இந்த தவக்காலத்தை ஜெபம், தவம், தர்மம் செய்து பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து வாழும் இல்லமாக மாறும். அப்பொழுது நம்முடைய எதிர்காலம் வளமுள்ளதாகவும் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். அளவிலா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் என்னை ஆள்பவரே. அளவிலா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் என்னை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும்.